கோவையில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், விவரங்கள். கோவையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பொழிந்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மொத்த மார்க்கெட்டில் தண்ணீர் புகுந்துள்ளதால் அங்கு சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் உட்பட பலரும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மொத்த மார்க்கெட் எம்ஜிஆர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினந்தோறும் ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து காய்கறிகளை ஏற்றி வந்து இறக்குமதி சென்று செல்லக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. இங்கு நேரடியாக மறைமுகமாக 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த மார்க்கெட்டில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மழைநீர் உள்ளே புகுந்து சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. மழை காலங்கள் என்றாலே இந்த மார்க்கெட்டில் பெரும் தலைவலியாக இந்த விடை என்பது மாறி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது அதிக மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் தண்ணீர் என்பது தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்குள் புகுந்து விடுவதனால் சேரும் சகதியான நிலை காணப்படுகிறது. இது தொடர்பாக அங்கு பேசக்கூடிய வியாபாரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இந்த நிலை என்பது தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தற்போது வரை அதற்கான முழு பணிகள் என்பது நடைபெற்று முடியவில்லை என்றும் தற்பொழுது மழை தொடங்கி இருப்பதன் காரணமாக இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதால் எங்களால் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். வாகனங்கள் உள்ளே செல்லவும் வெளியே வருவதற்கும் கடும் சிரமமாக அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் இனி தொடர்ந்து மழை பொழியும் என்பதனால் மழை விடக்கூடிய நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் அதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டு சேரும் சகதியாக இல்லாதவாறு தரைத்தளம் அமைக்க வேண்டும் எனவும் அதே போன்று மழை தாழ்வான இந்த பகுதியில் மேடாக இருப்பதற்கான சில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிக மழை பொழியக்கூடிய காலகட்டத்தில் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றுவதற்காக இயந்திரங்கள் போன்றவற்றை பொருத்த வேண்டும் என்றும் வியாபாரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என அனைவரும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.